நம்ம இவ்வளவு நாள் எது நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு இருந்தோமோ, எதுக்காக இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோவை போட்டுட்டு இருந்தோமோ அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்திருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி ஏங்க சொல்றோம், எங்க கூட்டம் அலமோதுது, அங்க போவாதீங்க, வீட்டுல உக்காந்து டிவில பாருங்க. சரி, உனக்கு தான் அறிவில்லை, உனக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு கொழுப்பு நொண்டிக்கிட்டு ஆடுதுன்னா நீ போய் பாரு, உன் தலைவனை உன் நடிகனை நீ போய் பாரு. வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளை தூக்கிட்டு போகாதீங்கன்னு என்ன கத்து. அது எனக்கு என்ன பேசுறதே தெரியல. தொண்டை கீழே டெய்லி கத்தின்னு பேசிட்டு இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன். நான் வாயை திறந்தேன்னா எதுனா தப்பா வந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே சம கோபத்துல இருக்கிறாங்க. தொண்டை கீழே அவன் கத்துறான். ஏங்க லேடிஸ் போறீங்க, ஏங்க குழந்தை போறீங்க, ஏங்க கூப்பிட்டுட்டு போறீங்க. இப்ப நடந்துச்சா கரூர்ல? எவ்வளவு பெரிய சம்பவம். அந்த மீட்டிங்க முடிச்சுட்டு அந்த மனுஷன் எப்படி தெரியுமா, ஒரு 7:30 சனி போவோம் பாரு, அந்த மாதிரி போன பிறகு அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரே சத்தம் தான். ஒண்ணு கூக்குரல் சத்தம், ரெண்டாவது ஆம்புலன்ஸ் சத்தம், ஃபுல்லா ஆம்புலன்ஸ் சத்தம். ஏங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், காலிலே உங்களுக்கு கடவுள் ஒரு எடுத்துக்காட்டு காட்டியிருக்காரு. அந்த மாடி இடிஞ்சு விழுந்துச்சு பாரு, அதுல ஏதோ சேதம் ஏற்படல. அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன நடத்தணுமோ அதை நடத்திட்டு போயிருக்கணும். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொன்றும் சேட்டைகள். எத்தனை மணில இருந்து வெயிட் பண்ணுவீங்க? போறீங்களே, உங்களுக்கு யார நம்பி போறானுங்க? நான் கேக்குறேன், யார நம்பி இவனுக்கு போறானுங்க? யாரு விஜய்? யாரையா விஜய்? அது கேட்க நடிகையா? நாளைக்கு போவாரு, அவர் பாட்டுக்கு போவாரு, அவர் பாட்டுக்கிட்டு படத்துல நடிக்க போவாரு. எனக்கு அரசியலே வேணாயா போங்கயா அப்படின்னு படம் நடிக்க போயிடுவாரு. நீங்க எங்க போறீங்க? உன் குழந்தை இப்ப போச்சே, தருவாங்களா? கூட இருந்தவங்க போயிட்டாங்களே, தருவாங்களா? ஏங்க இப்பத்தி தகவல், நாங்க கரூர் அவர் போன பிறகு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம். சோ எங்களுக்கு விவரங்கள் அவ்வளவு தெரியாது. இப்பத்தி தகவல் இல்லைன்னா அந்த ஏரியா ஃபுல்லா ஆம்புலன்ஸ் சுத்துது. 30க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு, 2 பேர் பலி என தகவல். இதுல எத்தனை குழந்தைகள் காணாம போயிருக்கு, எத்தனை குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கு, நாளைக்கு காலையில எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. எதுக்கு நாங்க காட்டு மாட்டுக்கு கத்தின்னு இருக்கோம்? எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நாங்க நல்லா இருக்கணும்னா, நீங்க நல்லா இருக்கணும்யா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நாங்க கத்தின்னு இருக்கோம். ஆனா நீங்க கொழுப்பேத்து போவீங்க அங்க. ஒரு நடிகனை பாக்குறது அதுதான் கடுப்பாகுதுப்பா. நான் எவ்வளவு பேர் என்னென்ன பண்ணிக்கிறாங்கப்பா. இவன் டான்ஸ் ஆடுறான்ப்பா, இவன் டான்ஸ் ஆடுறவனுக்கு என்னப்பா இவ்வளவு இல்ல. நான் ஒண்ணு கேக்குறேன், நம்மளது உடம்பு, மனுஷன் உடம்பு. இது இவ்வளவு நேரம் தான் வெயில நிக்க முடியும், இவ்வளவு நேரம் தான் ஹைட்ரேட் ஆகி இருக்கும். அதுக்கு மேல பாடி தாங்காதுன்னா தாங்காது. காலையில போய் நிக்கிறீங்க, நாமக்கல்ல நின்னவங்களை கேக்குறேன். நான் காலையிலேயே பேசும்போது அந்த குழந்தை பசங்க எல்லாம் போய் நின்னுந்தானுங்க. காலைல 4 மணிக்கு வந்தேன், 12 மணிக்கு வந்தேன். 4 மணில இருந்து அந்த ஆளு நாமக்கலுக்கு வந்தது எப்ப தெரியுமா? 2:30 மணி. கொஞ்சோண்டு அந்த உடம்ப நினைச்சு பாருங்க, அவ்வளவு ஈட்டு, அவ்வளவு வெயிலு. அங்க இருந்தவங்க மேபி பொழைச்சு போயிட்டாங்க, பிரச்சனை இல்லாம. பட் அந்த எஃபெக்ட் அவங்க பாடியில ஒரு 4 நாளைக்கு ஆச்சு காட்டும். அந்த குழந்தைங்க என்ன ஆகுது, எவ்வளவு ஈட்டு, அவ்வளவு தாங்கி நாமக்கல் பொழைச்சாங்க. ஆனா கரூர் இவ்வளவு இஷ்யூ, இவ்வளவு பிரச்சனை. கரூர்ல என்ன நடக்குதுன்னு தெரிய போறது கிடையாது. இப்போ எவ்வளவு பேருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல. எத்தனை மணில நின்று இருக்கீங்க கரூர்ல? ஏன் நாங்க நிகழ்ச்சி ஏன் சொல்றோம்? இதே திருப்பி நான் சொல்றேங்க, அந்த கரூர் கூட்டத்துல விஜயோட பையனோ விஜயோட வைஃபோ இருந்திருந்தால் விஜய் அவ்வளவு லேட்டா வந்திருப்பாரா? எங்க கூட இருக்கணுங்க. முதல்ல விஜய் வந்திருப்பாரா லேட்டா? என் வைஃபும் என் பசங்களும் அங்க கும்பல்ல இருக்கிறாங்கயா, பஸ்ல எங்க நிறுத்தாத, நான் கார்ல வந்துடுறேன், சைட்டா எங்க மீட்டிங் ஸ்பாட், நான் வந்துடுறேன், நீ மீட்டிங் ஸ்பாட் பக்கத்துலயே பஸ்ஸ போட்டு வை. இதுதான்ப்பா இத்தனை பண்ணிருப்பாரு. ஆனா அங்க இருக்கிறது யாரோ தானே. நான் எனக்கு கூட்டத்தை காட்டின சாவு செத்து தொலை, நான் அப்படிதான் வருவேன். நான் பேசுறது நீங்க எல்லாம் நான் பேசுறதுக்கு வர நினைச்சுன்னு இருக்கீங்களா? நான் எதுக்கு வந்திருக்கேன்? கூட்டத்தை காட்டுறது, ரோட் ஷோ. என் கெத்து பாத்தியா, என்ன பார்க்க எவ்வளவு பேர் வராங்க பாத்தியா அப்படின்னு ரோட் ஷோ பண்றதுக்காக வந்தால் இதுதான் நிலைமை. ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்க ஒவ்வொரு மீட்டிங் நடத்தி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இல்ல போலீஸ் அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளவு உங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடுறாங்களே. இப்போ கேளுங்க, எதே கேட்டீங்களா? காவல்துறையினர் கட்டுப்பாடுகள் விதிக்கின்றனர். ஐயோ திமுக எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா? இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது யார் தெரியுமா? புஷியானந்த் இருக்காரா? இல்ல. ஆதவ அர்ஜுன் இருக்காரா? விஜய் இருக்காரா? யாரு இருக்கா? இவங்கதான் இருப்பாங்க. மு.க. ஸ்டாலின் தான் தெரியுமா சொல்லியிருக்காரு, அந்த இன்சிடென்ட் விஜய் போன அத்த செகண்ட் அறிக்கை, செந்தில் பாலாஜி உட்பட அமைச்சர்கள் போய் ஹாஸ்பிட்டல்ல முகாம் போடுங்க, மக்களை காப்பாத்துங்க, என்ன ஆச்சு பாரு, எல்லா ஆம்புலன்ஸும் போகுது,
ஃபயர் சேஃப்டி அனுப்பு. இல்ல இப்ப யாரையும் முன்னாடி நிக்கிறது? இப்ப யாரு ராசா? யாருன்னு நிக்கிறது? யார் நீங்க சொல்றீங்களே அந்த அரசாங்கம். ஒரு மீட்டிங் ஸ்பாட்ல ஆம்புலன்ஸ் வந்துட்டா போதும். அதெல்லாம் ஆம்புலன்ஸ் ஆகும்னா வருது. எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா? நாங்க பேசும்போது ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா? ஆம்புலன்ஸ் அனுப்பி இப்போ வீடியோ பேசின்னு இருக்கும்போது நியூஸ் ஓடுது 10 பேர் உயிரிழப்புன்னு. இப்போ 10 பேர் உயிரிழப்பு. இது நாளைக்கு காலையில என்ன நிலைமை யாருக்கு தெரியும்? நாளைக்கு காலையில இந்த சென்ஸ் ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன நிலைமைன்றது எங்களுக்கே தெரியாது. நாங்க ஷூட் பண்ணிருக்கிறது சனிக்கிழமை நைட்டு. 10 பேர் இறந்திருக்காங்க இப்போதைக்கு. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? 25 கரெக்டா டைம் சொல்லுங்க. 25 எங்க இவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். விக்ரவாண்டியில என்ன நடந்துச்சு? மாநாடுக்கு வரும்போது அத்தனை பசங்க செத்து போனானுங்க. எதனா ஒண்ணு, ஒரு ட்வீட், ஒரு அறிக்கை, எதனா ஒண்ணு பண்ணியா? எல்லாரும் கேள்வி கேட்டவரும் சும்மா ஒரு லைட்டா. திருச்சியில மாநாடுல நடக்கும்போது வரும்போது இறந்து போனானுங்க சின்ன பசங்க. அவன் குடும்பம் இன்னைக்கு அழுதுன்னு இருக்கும். ஆனா நீங்க வந்து இங்க சினிமா டைலாக் பேசினு இருக்கீங்க. இப்போ கரூர்ல இவ்வளவு பெரிய இழப்பு, இத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க. காலையில எத்தனை பேர் இறந்திருக்கான்னு தெரியாது. விஜய் காப்பாத்துவார்ப்பா. விஜய் விஜய் தான் கடவுள். எனக்கு சோறே வேணா, நான் பாத்துக்கிறேன், என் தெய்வத்தை பாக்குறேன் சொன்னீங்க. இப்ப எங்க போவீங்க நீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இந்த வீடியோ மூலியமா நாங்க அரசியல் பண்ணணும்ன்றது நோக்கமே கிடையாது. அரசியல் யாரும் பண்ணல. நாங்க இத இன்னைக்குன்னு பேசல. இந்த இவங்க எப்ப சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, இவங்க எப்ப மாநாடு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னில இருந்து தலைப்பாட அச்சுக்குன்னு, டேய் இப்படி இருங்கடா, போவாதீங்கடா, உங்க உயிர் முக்கியம்டா, உங்க உயிர் முக்கியம்டா, உங்க உயிர் முக்கியம்டா, குழந்தைய எடுத்துட்டு போவாதீங்கடான்னு சொன்னோம். போன வீடியோல இருந்து எல்லா வீடியோவும் சொல்லிருக்கோம். நம்ம வீடியோ எடுத்து பாருங்க. குழந்தைய ஏன்டா தூக்கிட்டு போறீங்க? நீ போ, குழந்தைய கூட்டிட்டு போற. ஏன்னா அந்த கூட்டத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கொஞ்சோண்டு நீங்க அந்த இடத்துல உங்களை பிளேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத ஒரு டென்ஷன் தெரியும். ஆனா நீங்களும் பேசுவீங்க. அந்த இடத்துல நிக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு ரூம்ல ஒரு 15 பேர் இருந்தா நினைச்சு, ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 10 பேர் இருந்தா நினைச்சுங்க, மூச்சு விட முடியாது. ஏன்னா அவன் கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுவான். அந்த கார்பன் டை ஆக்சைடு ரூமுக்குள்ளேயே சுத்தி இருக்கும். ஆக்சிஜன் அவனுக்கு எப்படி போகும்? அந்த கும்பல் இவ்வளோண்டி இடம், அது அவ்வளவு மூச்சு முட்டும். மனுஷன் ஐ மீன் அடல்ட்டே தாங்க முடியாது. உண்மை. குழந்தைங்க எப்படிங்க தாங்கும்? ஏங்க இது இந்த அவன் சொல்லுவாங்க, இங்க கூட்டம் கரூர்ல இருந்து வரலங்க, வெளியூர்ல இருந்து எல்லாம் எத்தனை பேர் அவ்வளவு பேர் வராங்க. ஏங்க விஜய் பார்க்க வராங்க. ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதுல என்னப்பா விஜய் தப்பு பண்ணாருன்னு கேட்காதீங்க. தப்பு தாங்க, தப்பு விஜய் தான். ஏங்க அல்லு அர்ஜுன் புஷ்பா 2க்கு போனாரு. ஒரு பொம்பளை இறந்து போனாங்க, ஒரு பொம்பளை பையனும் நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க தெரியுமா? தூக்கி ஜெயில போட்டாங்க அல்லு அர்ஜுனை. ஏன்? காவல்துறை கிட்ட பெர்மிஷன் வாங்காம வந்தனால. இங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. பெர்மிஷன் எத்தனை மணிக்கு உனக்கு கொடுத்தாங்க? மீறுது எத்தனை மணிக்கு உனக்கு பெர்மிஷன்? ஃபர்ஸ்ட் எங்க எத்தனை மணிக்கு பெர்மிஷன்? மதியானம் முடிச்சுட்டு போயிருந்தாங்க. மத்தியானம். உங்களுக்கு வந்து நாமக்கல் 11 மணியா, கரூர்ன்றது 1 மணியோ 2 மணியோ, ஓகே 3 மணி போச்சு. இப்போ நீங்க பேசுறீங்களே போலீஸ் என்ன பண்ணுதுன்னு பேசுறீங்களே, போலீஸ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் எத்தனை மணில இருந்து கரூர்ல இருப்பான் தெரியுமா? 12 மணிக்கு நீங்க வரீங்கன்னு சொன்னனால 10 மணில இருந்து அங்க கரூர்ல வெயிட் பண்ண இருப்பான். போலீஸ் ஃபுல் போலீஸ். அன்னைக்கு ஒரு நாள் போலீஸ் வேற வேலையே பார்த்திருக்காது. உங்களுக்காக எத்தனை மணில இருந்து வெயிட் பண்றான்? 10 மணில இருந்து வெயிட் பண்ண இருப்பான். வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இதோ வருவாரு, இதோ வருவாரு, இதோ வருவாரு. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? 7:30 மணி. 7:30 மணி வர வரைக்கும் யார் தெரியுமா வெயிட் பண்ண இருக்கா? போலீஸ் தான் வெயிட் பண்ண இருக்கு. உங்களுக்காக உங்க உயிரை காப்பாத்தின்னு இருக்கிற அந்த போலீஸ் தான் வெயிட் பண்ண இருக்கு. ஐயோ நம்மளுக்கு உண்மையில கையில ஒரு சிவரிங் ஆகுது. இப்ப பார்க்கும்போது அநியாயம் நடக்குதுங்க. அரசாங்கம் அப்புறமா எப்படிங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கும்? வர சொன்ன டைமிங்க்கு வருது கிடையாது. ஏங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, ஏன் அந்த பஸ்ல ஊர்வலமா வர? அந்த பஸ்ஸை எடுத்துன்னு போய் ஸ்பாட்ல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி போக வேண்டியது. இந்த அசம்பாவிதம் நடக்காது இல்ல? அங்க போனீங்களா நிம்மதியா? இங்க பாருங்க, அந்த தள்ளு முள்ளு ஏன் ஏற்படுது? அங்க இருக்கிறவங்க ஏன் வந்து பிரஷரைஸா ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன டைம்க்கு வந்துன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரஷரைஸ்டா இருக்காது. ஏன்னா ஒருத்த 6 ஹவர் 7 ஹவர் ஒரே இடத்துல அடைஞ்சு போயிருக்கான். நீங்க வரீங்க வண்டியில, அப்ப அந்த அலை ஆடுது, தள்ளு முள்ளு நடக்குது. அப்போனும் போது இந்த எஃபெக்ட், இந்த பாதிப்பு வரதானே செய்யும். மிஸ்டர் விஜய் சார், இது இயற்கை தானே? இதுக்கு தானே அரசாங்கம் சொல்லுது, மிஸ்டர் விஜய் நீங்க இந்த டைம்ல வரணும், மிஸ்டர் விஜய் நீங்க இவ்வளவு நிமிஷத்துல பேசணும், மிஸ்டர் விஜய் கைய வெளியில காட்டாதீங்க, நீங்க கைய வெளியில காட்டினீங்கன்னா இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாருங்க இப்போத்தி நியூஸ், 3 குழந்தை உட்பட 10 பேர் பலி. அந்த 3 குழந்தை யார் கூட்டிட்டு வந்தா? ஃபர்ஸ்ட் அவங்கள புடிச்சு ஜெயில அடிக்கணும், அவங்கள புடிச்சு ரிமாண்ட் பண்ணணும். நான் சொல்றேன், அடிக்கணும். அந்த 3 குழந்தைகளை கூட்டிட்டு வந்தது
குழந்தைங்களை சாவச்சிட்டு இப்போ யார் பொறுப்பு இதெல்லாம்? இப்பதான் சார் சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் காரணம். எவனா சொன்னீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரலையா நீங்க? போலீஸ்க்கு நன்றி சொன்னாரா விஜய்? போலீஸ்க்கு நன்றி சொன்னார்ப்பா விஜய். எதுக்கு சொன்னீங்க நன்றி? தெரியுதா காவல்துறை எவ்வளவு எஃபர்ட் போடுது என்றா? நம்ம ஏசி பஸ்ல குழு குழுன்னு வந்துன்னு இருக்கோம், அந்த காவல்துறை அங்கங்க நின்னு இருக்கான். சிஎம்க்கு கூட அவ்வளவு பாதுகாப்பு. ஏங்க சிஎம் மீட்டிங்கே 10 மணினா மிஞ்சி போனா 8 மணில இருந்தா போலீஸ் இருக்கும். 2 ஹவர்ல வேலையை முடிச்சுட்டு டியூட்டியை முடிச்சுட்டு போயிடுவான். ஆனா இங்க விஜய் வராருன்னா அவன் 6 ஹவர் 7 ஹவர் டியூட்டி பாக்குறான். அவனை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த காவல்துறை தான் உங்களுக்கு உதவி இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? குத்து உதவி இருக்காங்க, அது சொல்ல மாட்டீங்களா நீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? காவல்துறை கிட்ட வாதாடுறது, பிரச்சனைய பண்ணுறது, ஏழ்றைய கூட்டுறது, இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்ப எனக்கு உண்மையிலேங்க இன்னைக்கு இவர் கரூர்ல என்ன பேசினாரோ அத பத்தி பேசுறதுக்கான வீடியோவா தான் நான் கடகடன்னு அவர் பேசின பிறகு பேசும்போதே பாயிண்ட்லாம் எழுதி வைக்கிறேன். ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே எனக்கு என்ன அவர் பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நான் உனக்கு கேக்குறேன், என்ன பிரயோஜனம் இல்லைங்க? கரெக்ட். இப்போ ஒரு சிஎம் ப்ரொடெக்ஷனாலே பாத்தீங்கன்னா ஒரு 6 ஹவர் 7 ஹவர் போலீஸ் வேலை செய்வாங்க. விஜய்க்கு 13 மணி நேரம் 14 மணி நேரம் போலீஸ் வேலை செய்யறாங்க. என்னங்க இது? என்ன நடக்குதுங்க? என்ன அராஜகம் பண்றீங்களா? இத பார்த்தாச்சு இந்த மக்கள் திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா? எனக்கு இதுதான் திருப்பி அடுத்த கூட்டம் திருப்பி போவோம். அடுத்த கூட்டத்துக்கும் நான் என் குழந்தைய கூட்டு போவேன். 3 குழந்தை தானே செத்தாங்க? 3 தானே? நான் பாத்துக்கிறேன். தினமும் சாவுறது தானே? நான் என் குழந்தைகளை பாத்துக்கிறேன். போன வாட்டி நகை காணாம போச்சு. 4 சவரன் நகை, 4 லட்சம் ரூபாய். எதனா ஒரு வார்த்தை விஜய் பேசினாரா? அந்த லேடிக்கு எதுனா கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்க்கு ஃபாலோ பண்றேன். எப்பா போலீஸ் ஃபாலோ பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு எதனா உங்க சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப், ஒரு அறிக்கை எதனா? எங்க 4 சவரன் செயின் காணாம போச்சு, அதுக்கே கண்டுக்கல. விக்ரமன்ல அவ்வளவு பேர் இறந்து போனா அதுக்கே கண்டுக்கல. திருச்சியில அவ்வளவு பேர் இறந்து போனா அதுக்கே கண்டுக்கல. இந்த மனுஷனெல்லாம் நம்பிட்டு நீங்க வந்து நிக்கிறீங்களே. அந்த லாஸ்ட்ல நான் அவர் பேசின பாயிண்ட நான் அப்புறமா ஒரு நாளா வீடியோ போட்டுக்கிறேன். லாஸ்ட்ல அந்த 9 வயசு குழந்தை காணுமா, இவரே மைக்ல சொல்ற 9 வயசு குழந்தை காணோம், போலீஸ் ப்ளீஸ் ஹெல்ப். போலீஸ் ஏன் அங்க நின்னு நீ சொல்லு, நான் வரேன், நான் வரேன். அவர் வந்தாருன்னா இன்னொரு 10 பேர் சாவறதுக்கா? உக்காந்து அதுதான் நான் சொல்றேன். காவு வாங்குறதுக்கு வராருங்க. நீங்க காவு வாங்குறதுக்கு வராதீங்க. சனி என்னையா? சனி அதான் சனி, அவ்வளவுதான். சனி புடிச்சிச்சு. சனி தமிழ்நாட்டு மக்களுக்கே சனி புடிச்சிச்சுப்பா விஜயால. இந்த இளைஞர்களை கேடு கட்டு போக வைக்கிறீங்க மிஸ்டர் விஜய். அவன் நான் ஒண்ணே சொல்றேன், லாபத்துக்காக. அது சொல்லி லாபத்துக்காக. அங்க ஒரு பொம்பளை வந்து சொல்றது 24 வருஷமா நான் விஜய லவ் பண்றேன். எனக்கு செருப்ப கைட்டு அடிக்கிற போது 24 வருஷமா இவரை லவ் பண்றாங்க. அவங்க அப்பா கிட்ட தெரியுமா? அவங்க அப்பா இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை ஒரு அடல்ட் பொண்ணு பாக்குதுன்னா அது என்ன நினைக்கும்? அடல்ட் பொண்ணுங்க வருது, அடல்ட் பசங்க வருது, பொண்ணுங்க குத்தாட்டம் போட்டுங்குது. போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. யாருக்காக போடுறீங்க? போய் உங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல போட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன். யாருங்க இந்த விஜய்? ஏங்க அவ்வளவுதான், வீட்டுக்கு போய் உட்காந்துருவாரு. நான் தமிழ் அரசை கேட்டுக்கிறேன். This all happened only because of விஜய். விஜய் மேல கேஸ போட்டு only because of விஜய். அங்க யார் ஆர்கனைஸ் பண்ணுது? எல்லார் மேலயும் வழக்கு போடணும், எல்லாரையும் தூக்கி உள்ள ஜெயில வைங்க. அப்பதான் தெரியும் இவங்க பின்னாடி போற கூட்டத்துக்கலாம் ஒரு ரூல்ஸ்னா என்ன, கண்டிஷன்ஸ்னா என்ன, ஒரு அரசாங்கம் எதுக்கு ரூல்ஸ் போடுது, எதுக்காக எடப்பாடி வந்தா மீட்டிங் போறாரு, அன்புமணி மீட்டிங் போறாரு, அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படின்னா போங்கன்னு விட்டுறாங்க நினைச்சுன்னு இருக்கீங்களா? ஃபாலோ பண்றாங்கப்பா. எல்லாருக்கும் கண்டிஷன் தான், எடப்பாடிக்கும் அதே கண்டிஷன் தான். ஆனா எதனா வெளியில வருதா? வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படிதான் ஒரு இயற்கைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு மட்டும் எங்க பாத்து வாங்கன்னு சொன்னா அதுக்கும் நோவும். இப்ப 11 பேர் 10-11 ஆச்சு. காலையில என்ன ஆகும்ட்டு எனக்கு தெரியல. என்னங்க செம டென்ஷன் ஆகுது. நான் கேக்குறேன், இவனுக்கு என்ன தெரியுமா பிளான்? இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட கோட்டையை ஒடிக்கணும். அதுக்காக நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி வாங்க, வந்து செத்து போங்க. இதுதான் அரசியல். நான் பேச விரும்பல, பட் இவங்க அந்த அரசியல் அங்க பண்ணாங்க. கரூர் யார் கோட்டை? செந்தில் பாலாஜி கோட்டையா? நான் உடைக்கிறேன், இருடா, கூட்டத்தை கூட்டுறா, எல்லா ஏரியால இருந்து வர சொல்றா, நம்ம கும்பல காட்டுவோம். கரூர் செந்தில் பாலாஜி கோட்டை இல்ல, கரூர் இனிமேட்டு விஜய் கோட்டைன்னு காட்டுவன்ட்டு ஊரா ஆளை பொறிக்கணும் வந்து கும்மி அடிக்க விட்டு இன்னைக்கு இவ்வளவு பேர் உயிரை பலி வாங்கி இருக்கிறீங்களே, யார் பதில் சொல்லுவா? சொல்லுங்க மிஸ்டர் விஜய். இன்னைக்கு அங்க போய் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னும் சுத்தின்னு இருக்காங்க. செந்தில் பாலாஜில இருந்து எல்லா அமைச்சரும் இப்ப அங்கதான் முகாமே.
உங்களுக்காக வேலை செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க சார், பனையூருக்கு போங்க, வீட்டுக்கு போய் விஜய் சார், போங்க போங்க. கிளம்புங்க. உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு 12 மணிக்கு எழுந்துச்சு ஒரு ட்வீட் போடுங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு எழுந்துச்சு காவல்துறைக்கும் நன்றின்னு போடுவீங்களா? இல்ல அதுலயும் வந்து தமிழக அரசால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது, காவல்துறையினர் சரியாக எங்களை பாதுகாக்கவில்லை, எங்களுக்கு அரவணைக்கு கொடுக்கவில்லைன்னு போடுவீங்களா? போட்டீங்கன்னு காரி நாங்க துப்ப மாட்டோம், கரூர் மக்களே துப்புவாங்க. எந்த மக்கள் உங்களால இப்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, ஏங்க உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் இப்ப இஷ்யூஸ் ஆகி இருக்கும். இப்போத்தி கவுண்ட் நான் சொல்லிருக்கேன். ஏன் இதுபடியே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு, குழந்தைகள் உட்பட. குழந்தைகள் போவாதீங்க. இனிமேட்டாச்சு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஃபைனலா கேட்கிறேன். எனக்கு இந்த வீடியோ இதுக்கு மேல பேசவும் பிடிக்கல. இல்ல ப்ளீஸ், நம்மளும் கோவப்பட்டு பேசலாம், வார்த்தைகள் எதுனா வந்துரும். ப்ளீஸ் இனிமேட்டாச்சு கொஞ்சம் தாய்மார்களே திருந்துங்க. உங்க புருஷன் கேடு கட்டு போய் அவன் செத்தா சாவுறான், குழந்தைகளை ப்ளீஸ் கொடுத்து அனுப்பா. டிவில பாருங்களேன். அதே மாதிரி லேடிஸும் கேட்டுக்கிறேன், போவாதீங்கம்மா. நடிகன்மா, முக்கியமா, குழந்தை முக்கியமா. அவன்லாம் ஒரு நாள் டான்ஸ் ஆடினானா அவனுக்கு 2000 ரூபாய் டிக்கெட்டை குத்து வாங்கி பார்த்தோமா, முடிஞ்சு போச்சுமா. போய் உயிரை விடக்கூடாது. இனிமேட்டாச்சு திருந்துங்க.